ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். இன்றைக்கி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உங்கள் எல்லார்ட்டும் நான் ஷேர் பண்ண போகிறேங்க. அதாவது பொதுவாக பழனி முருகப்பெருமான் கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்டாயுதபாணி கோவில் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் தண்டாயுதபாணி அப்படின்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய போகப்பெருமானார் யூஸ் பண்ண, அதாவது பயன்படுத்தின தண்டத்தை இந்த விக்கிரகத்தை செய்யும்போது முதுகெலும்புக்காக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றதுக்காக தான் இந்த சிலை வடிவமைச்ச விதமே தண்டத்தால் ஆனது. அப்படின்றதுனால தான் தண்டாயுதபாணி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அது மட்டுமே இல்லாமல் சிவனும் பார்வதியும் தன்னுடைய இளைய மகனான நம்மளுடைய முருகப்பெருமானாரை ஞானப்பழனி அப்படின்னு அழைச்ச ஒரு இடமாவும் இருக்கனால இது ஒரு பழனி அப்படின்றது சொல்லப்படுறது மட்டுமே இல்லாமங்க, பொதுவாக சித்தர்கள் எல்லாருமே இதை பற்றி சொல்லுவாங்க டீட்டெயிலாக. அப்படின்னா இந்த பழனி மலைக்கு யாரெல்லாம் காலில் தன்னுடைய பாதத்தை வைக்கிறாங்களோ அவன் தான் முழுசாக பழமாவான், இல்லை கடைசி வரைக்கும் காயாக தான் இருக்கான், கனியவே மாட்டான் அப்படின்றதும் ஒரு கோட்பாடு இருக்குது. இது போக இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குங்க. அதோடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவானினன்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருஆனினன்குடி அப்படின்ற பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு அப்படின்றது லக்ஷ்மியை குறிக்கிறதாகவும், அப்படின்றது காமதேனுவை குறிக்கிறதாகவும், இனன் அப்படின்றது சூரியனை குறிக்கிறதாகவும், கு அப்படின்றது பூமாதேவியை குறிக்கிறதாகவும், டி அப்படின்றது அக்னி தேவனை குறிக்கிறதாகவும் இருக்குது. அதாவது இந்த ஐவருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகனை இந்த ஸ்தலத்தில் வணங்கினதுனால திருஆனினன்குடி அப்படின்ற பெயரும் இந்த பழனிக்கு வந்தது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டுமே இல்லாமல் தண்டாயுதபாணிக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக சிலையில் நெத்தியில் ருத்ராட்சமோ, கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் அப்படின்னு இருக்க அத்தனை விஷயத்துலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றது இன்னொரு ஆச்சரியமான தகவலுங்க. அது மட்டுமே இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகில் போகருடைய தண்டத்தால் உருவாக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த சிலையை சுற்றி எப்போவுமே ஒரு விதமான சுகந்த மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக நம்ம யாருமே அறிஞ்சிடாத ஒரு மனம் இதை சுற்றி இருக்கும் அப்படின்றது தான் இதோடைய தொடர்ச்சியான விஷயம். ஸோ மேலும் அடுத்த வீடியோ நான் போடும்போது இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.